ஹாய்ங்க. ரொம்ப நாளாக யோசித்து நான் கார்டில் போட்டு வச்ச ப்ராடக்ட் அல்ட்ரா 2.5 லிட்டர் வெட் கிரைண்டர். இது செலிப்ரேஷன் பேக் தான் நான் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா சென்சார் பேனல். ஸோ நம்ம வீட்டுக்கு ப்ராப்பராக டெலிவரி ஆகிடுச்சான்னு சொல்லி இந்த பேனல் மூலிமா ட்ராக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செலிப்ரேஷன் பேக்கில் டோட்டல் எத்தனை ப்ராடக்ட் உள்ளே இருக்குதுன்னு சொல்லிட்டு இது பேனலாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அது எல்லாமே இதில் போட்டிருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ண போகிறது ஸ்பைஸ் மிக்ஸ் ட்ரப். ஸோ இதோட கெப்பாசிட்டி 1 லிட்டர். மசாலாஸ், சட்னிஸ் இது எல்லாமே வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். அதோட கிரைண்டிங் பண்ணுறதுக்கு நமக்கு இதோட ஸ்டோன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டைனியாக இருக்குது, டபுள் சைஸ் ஸ்டோன்ஸ். இது வந்து ஆட்டா நீடர். நம்ம சப்பாத்தி மேக் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, சூப்பராக ஒர்க் ஆகுது. இது வந்து கோக்னட் ஸ்க்ராப்பரோட பிளேட். ஸோ இந்த பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு நமக்கு இதில் கோக்னட் ஸ்க்ராப்பர் கொடுத்துருக்காங்க. இதுதான். ஸோ இதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கோக்னட்டை ஸ்க்ராப் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா துருவி சின்ன சின்னதாக நமக்கு துருவின மாதிரி கிடைக்கிது. நான் எல்லாமே உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதுதான் கிரைண்டரோட பாடி. கொஞ்சம் அரிசி ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து சப்பாத்தி மேக் பண்ணுறதுக்காக நான் மாவு இதில் போட்டு லைட்டாக சால்ட்டு போட்டுட்டு இதை நான் கிரைண்ட் பண்ணி விடுறேன். ரொம்ப நல்லாவே பார்த்திங்கன்னா பிசைஞ்சு கொடுத்துருச்சு. ஸோ இதனால் நான் கொஞ்சம் ஆயில் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி மேக் பண்ணேன். இதில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. சப்பாத்தி போட்டதுக்கப்புறமும் ரொம்ப நல்லதாக இருக்குது. கோக்னட் ஸ்க்ராப் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம்னாலும் எனக்கு சேஃபாக தான் ஃபீல் ஆகுது. ஸோ இதில் அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கோக்னட் ரொம்ப நல்லாவே வந்து ஸ்க்ராப் பண்ணி அரிசியும் உளுந்தும் சேர்த்து ஊற வச்சுருந்தேன். இப்போ அது 20 மினிட்ஸில் எனக்கு நல்லாவே எல்லாமே அரைச்சி கொடுத்துருச்சு. பார்க்கும்போது தெரியும், கருப்பு உளுந்து போட்டு அரைச்சதுனால மாவு கொஞ்சம் கருப்பாக இருக்குது. புளிக்க வைக்கிறதுக்காக மாவில் நல்லா கலந்து ஊற வச்சுட்டேன். இப்போ நல்லா புளிச்சிருச்சு. மார்னிங் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப நல்ல மாவு வந்திருக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், அப்படியே சாஃப்டாக வந்திருக்கு. ஸோ இதில் தான் இப்போ நான் வந்து இட்லியும் வைக்க போகிறேன். நல்லா மாவை கலந்துட்டு இட்லி வந்து பாத்திரத்தில் ஊற்றி நான் வச்சேன். டோட்டலாக மாவு அரைக்கிறதுக்கு நமக்கு ஒரு 1/2 hour டைம் இருந்தாலே போதும், எல்லாம் கலந்து வைக்கிறதுக்கு. நல்லாவே சாஃப்டாக வந்திருக்குங்க இட்லி. இங்கே பார்க்கும்போதே தெரியும், அந்த கருப்பு உளுந்துங்கிறதுனால உங்களுக்கு அங்கங்கே பிளாக்காக தெரியுது. பட் ரொம்ப சாஃப்டாக உபரியாக வந்திருக்கு. நான் அது கூட உருளைக்கிழங்கும் முட்டை போட்டு கிரேவி மாதிரி பண்ணிட்டேன். See you on next video. Bye.